ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஒர்க்கிங் டே மார்னிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ, சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி. எப்போவுமே வந்து காலையில் என்ன சமைக்க போகிறனோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நைட்டே வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு படுத்துருவேன். ஃப்ரைடே அப்படின்றதுனால தேர்ஸ்டே நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடு ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுத்தேன். காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டு போய் படுத்திருந்தேன் பாத்திரத்தில். காலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுமே அரிசி பருப்பு எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு வெளியில் வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமும் போட்டு விட்டுட்டேன். வீடு எல்லாமே வந்து நைட்டே க்ளீன் பண்ணி மாப் போட்டு விட்டுருந்தேன் வெள்ளிக்கிழமை மறுநாள் வந்து விளக்கேற்றுறதுக்காக. கிச்சனில் வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் போய் படுத்தேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீனாக இருந்தால் தான் காலையில் எழுந்து வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேஸ்கட் எல்லாமே கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்து மாட்டி விட்டுட்டு ஒரு சைட் வந்து பாலும் ஊற்றி வச்சாச்சு காஃபி போடுறதுக்காக. கொஞ்சம் ரீஃபில்லிங் எல்லாமே இருந்தது மளிகை சாமான் எல்லாமே. அதெல்லாமே சைட் பை சைட் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு வந்து அரிசியும் கழுவி வச்சுட்டு குக்கரில் ஒரு சைடு வந்து பருப்பு வந்து வேக போட்டுட்டேன். கிடைச்ச கேப்பில் வந்து நடுவில் காஃபியும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து லன்ச் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒர்க்கிங் டே அப்படின்னாலே வந்து காலையில் பரபரப்பாக தான் வந்து வேலை போகும். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருந்தது. இல்லை லேட்டாக எழுந்துட்டேன் அப்படின்னா வந்து வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வந்து டைமே இருக்காது. சீக்கிரமாக எழுந்தேன் அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து என்னால் மார்னிங் ரொட்டீன் வந்து வீடியோ எடுக்க முடியறது இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மதிய லஞ்சுக்கு வந்து சாதம் மிளகா கிள்ளி போட்டு வந்து ப்ளைனாக சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. பசங்களுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். உருளைக்கிழங்கு வந்து ப்ளைனாக வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மதிய லஞ்சுக்கு வந்து அதுதான். பெரியவ வந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதுனால அவளுக்கு பிடிச்சதா ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டால். நைட்டு தான் வந்து சொன்னால். ஸோ நான் தேவையான திங்ஸ் எதுவுமே வந்து வாங்கி வைக்கலை. அதனால் வந்து வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து முட்டையும் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். சரி வீட்டிலே வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்தது எல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் வந்து தாளித்து விட்டுட்டேன். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்க்கல. நார்மலாக வந்து சாதம் வடித்ததே வந்து ஆற வச்சுட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக வந்து சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அவள் காலையில் டிஃபனுக்கும் அதே சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கும் வந்து எடுத்துக்கிட்டா. ஃப்ரைடே அப்படின்றதுனால நான் மட்டும் சாப்பிடல. குட்டி பாப்பாவுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் பிடிக்காது. அவள் சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் அவளுக்கு வந்து சாதத்தில் சாம்பாரே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு பேக் பண்ணி விட்டுட்டேன். பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதுனால வந்து கலர் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. பசங்க 2 பேருக்கும் வந்து ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு அழகாக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து நானும் அவரும் ரெடி ஆகிட்டு வந்து கிளம்புவோம் வேலைக்கு. பசங்களை வந்து ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்குள்ளே நானும் குளித்து ரெடி ஆயாச்சு. நைட்டே வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி பொட்டு வச்சுட்டு தான் வந்து போய் படுத்தேன். காலையில் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து காலையில் டைமில் வந்து சாமி கும்பிட்டது வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வந்து ஹாப்பியாக இருந்தது எனக்கு. ஏன்னா ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து என்னோடய ரொட்டீன் எல்லாமே மாறிடுச்சு. மறுபடியும் வந்து நார்மல் ரொட்டீனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கே எனக்கு 1 மந்த் ஆகிடுச்சு எனக்கு. சாப்பாடு எல்லாமே வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த குழம்பு பால் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் விட்டுட்டு அவரும் வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்பிடுவார். மேக்ஸிமம் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஹஸ்பண்ட் சீக்கிரமாக கிளம்பிட்டார் அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போய் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு சீக்கிரமாகவே வந்து கிளம்பிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.